அது என்ன கீரை? ரெட் கலர்ல இது. எல்லாம் சமைக்கிற கீரை தான். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன பண்ண போற இன்னைக்கு? காய்கறிலாம் வாங்கிட்டோம். சரி குக் பண்ணலாம். இன்னைக்கும் நாளைக்கும் சேர்த்து குக் பண்ண போறோம். ஸோ என்ன குக் பண்றோம் வாங்க போய் பார்க்கலாம். இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து கமெண்ட்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் கேட்குறீங்க, ஜாப் பத்தி சொல்லுங்க, ஜாப் பத்தி சொல்லுங்கன்னு. ஜாப் பத்தி சொல்றதுக்கு ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லை. பிகாஸ் மெயின் ஃபர்ஸ்ட் திங் ஹானஸ்டா சொல்லணும்னா, யாராவது ரெஃபரன்ஸ் கிடைக்குதான்னு பாருங்க. ரெஃபரன்ஸே இங்கே ரொம்ப பவர்ஃபுல். ரெஃபரன்ஸ்ல ஏதோ ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஒரு நல்ல பொசிஷன்ல நீங்க போகலாம். அப்படி இல்லை, நீங்க நாக்ரி கல்ஃப், இண்டீடு, லிங்க்டின் இங்கே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஜாப்க்கு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஆனால் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இதை வாஷ் பண்ணி போட்டு என்ன செய்ய போறாத சொல்லு. இது ஒன்றும் இல்லை, இது வந்து பருப்பு கழுவுன தண்ணி. அட பாவி. கழுவுன தண்ணி தக்காளி போடுற, மிளகா மீடியம் சைஸில் 2 வெங்காயம், அது இந்த மாதிரி சும்மா உப்பு பெருங்காயம் இதுலேயேவா? இதுலேயே போட்டுருவேன். கழுவுன தண்ணியில் எதுக்கு இதெல்லாம் போடுற? இது கழுவுன தண்ணி இல்லை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. கார்லிக் ஒரு 4 பீஸ் கார்லிக்கும் போட்டு சீரகம் இதெல்லாம் இதில் போட்டு இப்போ வச்சு அடக்கம் பண்ணிட்டு இதை அடக்கம் பண்ணி 2 விசில் வரவங்க வைக்கணும். அவ்வளோதான். ஓரளவுக்கு தான் ப்ரோ, சும்மா சும்மாலாம் நோண்டக்கூடாது. என்ன போடணுமோ அதை போடல, மற்ற எல்லாத்தையும் போட்டு கழுவி உள்ள போட்டாச்சு. இந்த மாதிரி பெருசா இருந்துச்சு, ஒரு டைம் ஆயிடுச்சுன்னா இப்படி ஒத்த மாதிரி வச்சு ஒரு முறுக்கு பண்ணி போட்டுணும். பாத்தீங்களா, இந்த மாதிரி சாப்பாடு தான் நான் தினமும் சாப்பிட்டு இருக்கிறேன். சாப்பிடும் போதெல்லாம் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இந்த ஒரு இதோ நான் சாப்பிட்டு இதை அம்மா பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? என் பிள்ளைக்கு இப்படியே சமைச்சு போடுறேன். அதான் This is an unwanted statement irrelevant to the current situation. போட வேண்டிய இதை போடாம மூடிட்டோம். ஸோ இதை திரும்ப ஓப்பன் பண்ணி இதை போட்டாச்சு. தண்ணி ஊற்றிலாம், தண்ணி வேணும் அப்படி. ஆல்ரெடி கழுவுன தண்ணி, இப்போ கீரை கழுவுன தண்ணியும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். குக்கரில் வச்சாச்சு. நான் ஒரு பக்கம் காஃபி போட்டுருக்கேன், ஏன்னா எனக்கு ரொம்ப தலை வலிக்கிறதுன்னு சொல்லி சென்னா மசாலா ரெடி பண்ணுறேன். சென்னா மசாலாக்கு ஆல்ரெடி சென்னா வந்து காலையிலே ஊற போட்டாச்சு. காலையில் இல்லை, நேற்று நைட்டு ஊற போட்டாச்சு. அதுக்கு வந்து நிஜமா இவங்க சூப்பராக சமைப்பாங்க. இவங்க சமைக்கிறதுலாம் எனக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, என்னோட கொலீக்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதான் நான் தான் உன்னை பத்தி பெருமையா சொல்றல, நீயே வேற திரும்ப சொல்லிக்கிற. நீ சொல்ற மாதிரி தானே சொன்ன. இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. தக்காளி வந்து கம்மியா போட்டாலே போதும். ரோஸ்டட் பீனட், அது கொஞ்சம், தக்காளி, பச்சை மிளகாய். இதை வந்து மசாலாஸ், வீட்டிலேருந்து எடுத்துன அந்த மசாலாஸ், இங்கே வாங்கின மசாலாஸ் எல்லாமே இருந்ததா இருக்கு. பீனட்டு, தக்காளி, பச்சை மிளகாய், இதுதான் நம்மளோட பேஸ். பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் நம்மளோட பேஸ் பேஸ்ட். ஆல் கிளியர். வெரி குட். வீட்டிலலாம் வந்து மத்து இருக்கும்ல, அதனால் மத்தில் கடையும். இங்கே மத்து இல்லை, அதனால நான் மிக்ஸில் ஒரு அரைச்சிக்க போகிறோம். ஒரு அரை அரைச்சி. கடலை இருக்குல்ல, 2 கப்பு தண்ணி, சால்ட் போட்டு ஒரு கலக்கு. கரெக்டாக 2 விசில் வரணும். ஆயில் கம்மியாக சொல்லணும். 4 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், விரிஞ்சி இலை கொஞ்சம், பிரியாணிக்கு வதக்குவோம்ல அந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன். ஆமாம், சார் வந்து பிரியாணி எக்ஸ்பர்ட்.
தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. சூப்பராக பிரியாணி செய்வாங்க. சும்மா லைட்டாக இங்கே துபாயில் மழை பெய்யுற மாதிரி லைட்டாக கொஞ்சமாக உப்பு தூள் விட்டு சீக்கிரம் கலர் மாறிடும். This is from India. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட், மஞ்சள் தூள் வந்து சும்மா ஒரு 1 டேபிள் ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சோண்டு சாட் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், மசாலாக்கு தேவையான உப்பு, கலக்கு கரெக்டாக 4 விசில் வச்சோம். 4 விசிலில் அப்படி குத்தி பார்த்தா இப்படி வந்து வெந்து போயிருக்கணும். குத்திக்கு அப்படியே இப்படி பட்ட வேண்டியதான். என்னடா இது இவ்வளோ சமைக்கிறாங்களேன்னு பார்க்காதீங்க, ஏன்னா இது வந்து நாளைக்கும் சேர்த்து வந்து லைட்டாக கொஞ்சம் பட்டர் இது லைட்டா அவ்வளோதான் அப்படியே விட்டுருணும். மூடி சிம்லேயே ஒரு 5 நிமிஷம். ஏன்டா ஃபுல்லாவா? எஸ், அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பிளெண்ட் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். ரொம்ப நான் அரைக்கலாம் போகுது. இவ்வளோ ஃபுல்லாக இருந்தால் தெரிச்சிடாது. வச்சா தைக்கட்டும். மிக்ஸியில் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதெல்லாம் எனக்கு தாளிக்கிறதுக்கா? இது வெறும் அவ்வளோதான். தாளிச்சு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதை ஊற்றிடுங்கோ. இப்படிதான் தெரிக்கும். அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இதோ இப்படிதான் ஃபுல்லாக தெரிச்சிடும். உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இதை ஒரு கலக்கி விட்டுருங்க. புளி ஆல்ரெடி புளி கரைச்சி வச்சிருக்கேன். இதை வந்து லைட்டாக அப்படி ஊற்றிக்கணும். இந்த புளி போட்ட புளியும் இந்த காரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். வேற ஒன்றுமே பண்ண வேணாம். கீரை குழம்பு ரெடி. என்னடா இவங்க இவ்வளோ சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. நாங்கள் எங்களுக்கு டெய்லி வந்து குக் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. வீக்கெண்டில் ஒரு நாள் குக் பண்ணுறோமா, இல்லை ஃப்ரைடே குக் பண்ணுறோம், இல்லை சாட்டர்டே குக் பண்ணுறோமா, சண்டே மண்டே டியூஸ்டே ஒரு 3 நாளைக்கு வந்து எங்களுக்கு இதே வந்துடும். ஸோ இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேச்சுலர்ஸும் சரி, ஃபேமிலியாக இருக்கிறவங்களும் சரி, அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக எல்லாமே ஃபாலோ பண்ணுறது. நாங்களும் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம். சைட் டிஷ்க்கு வந்து கத்திரிக்காய் ஃப்ரையு, அப்புறம் ரைஸு இந்த மாதிரி அழகாக வந்து பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி அப்படியே வச்சுடுவோம் ஃப்ரீசரில். எப்போ வேணுமோ மைக்ரோவேவ் பண்ணி சாப்பிட்டுக்கிறது. இதுதான் எங்களோட ரொட்டீன். எங்கே டேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் தீஞ்சு போயிருக்குது. தீஞ்சு போடாது, அப்படிதான் நல்லா இருக்கும். தீஞ்சு கரு அதோட ஸ்கின் என்னென்ன சொல்றான் பாருங்க. வந்து எங்களோட வீக்கெண்டு குக்கிங் நாங்கள் இப்படி தான் குக் பண்ணுவோம். இப்போ ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே குக் பண்ணுறோமா, ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்படியே கண்டினியூஸாக அதை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுப்போம். எங்கள் ரொட்டீன் இப்படி தான் போகுது. உங்கள் ரொட்டீன் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நாங்கள் வந்து ரைஸ் வச்சாச்சு. சைட் டிஷ்க்கு வந்து கத்திரிக்காய் ஃப்ரையு, நாளைக்கும் வந்து சன்னா மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களோட இன்ஸ்டாகிராம் சேனல் போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். பாய். பாய் பாய்.